ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தா ஸ்ரீலங்கா அணி பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன் இந்திய அணிக்கிட்ட இவ்வளோ மோசமான கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அணியின் முன்னாள் வீரரான குமார சங்ககாரா இந்திய அணி குறித்து அப்புறம் இலங்கை அணி குறித்து வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சங்ககாரா அவர் இருக்கிற டைமெல்லாம் ஸ்ரீலங்கா ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமான அணியாக இருந்தாங்க. ரொம்பவே தவிர்க்க முடியாத அணியாக இருந்தாங்க. ஏன்னா 2011 வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இந்தியா கூட. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஸ்ரீலங்கா ரொம்ப ஒஸ்ட்டாக டீம் போயிட்டுருக்கு. அதை பார்த்து இப்போ இந்தியா 2 T20 கூட தொடர்ந்து தோத்துட்டாங்க. ஸ்ரீலங்கா அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அதை பார்த்து நம்ம குமார் சங்ககாரா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ மோசமான கிரிக்கெட் விளையாடுறாங்க, சொந்த நாட்டிலே எந்த டீமையும் அடிக்க முடியலன்னா அப்போ இலங்கை அணி என்ன ஒரு ஒரு ஃபைட்டு கூட கொடுக்காம தோக்குறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மேட்சுமே இந்திய அணி ரொம்ப சுலபமாக வின் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் ரோஹித் கோலி யாருமே இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தும் இவ்வளோ மோசமாக விளையாடுறாங்க. இத்தனைக்கும் இந்திய அணி எல்லாமே யங்ஸ்டர் தான், இப்போ தான் வளர்ந்து வந்தாங்க. இப்போ இலங்கை அணி இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்திய அணிக்கு டஃப் கூட கொடுக்க முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு நான் இந்திய அணியை குறை சொல்ல, இந்திய அணி வீரர்கள் ரொம்பவே தரமாக இருக்காங்க. ஆனால் இலங்கை அணி இன்னும் நிறைய கிரிக்கெட் கற்றுக்கணும், நிறைய வளரணும். ஏன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப மோசமான ஒன் டேல சரி அப்புறம் T20 சரி ரொம்ப மோசமான தோல்வியில் சந்திச்சிருக்காங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்போ சொந்த நாட்டில் நடக்குது, அதை கூட ஒரு டஃப் கூட கொடுக்காம தோக்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இலங்கை அணியோட ஃப்யூச்சர் நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்தியா போல் இலங்கை அணியும் மேலும் நல்லா வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் இந்திய அணி போன்ற ஒரு அணி இருக்கிறது ஏஷியன் காண்டினென்ட்டில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் சங்ககாரா பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குது, எல்லாம் ஓகே. இருந்தாலும் எங்களது ஐபிஎல் ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்தியன் டீம் வர்றதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நிறைய பிளேயர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு இந்தியன் டீம் செலக்ட் ஆகும். உங்களுக்கே தெரியும், ஜெய்ஸ்வால் இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், ரிங்கு சிங்கு, இப்போ ரியான் பராக் வந்திருக்காரு, அவர் ஹர்தீப் சிங் எல்லாமே ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் அவங்க இன்டர்நேஷ்னல் விளையாடுற அளவுக்கு நிறைய சான்ஸ் ஈஸியாக கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக ஐபிஎல் மூலயமா நிறைய வர்றதுனால இந்தியாவுக்கு நிறைய பிளேயர் சீக்கிரமாக கிடச்சிடுறாங்க. பட் ஸ்ரீலங்காவுக்கு லங்கா பிரீமியர் லீக் ஆடுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு டேலண்டட் அவங்கள எடுக்க முடியல. அது ஒரே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம், நம்ம இந்தியா போல் இலங்கை அணியும் மீண்டும் வராங்களா. ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவும் இந்த மாதிரி தான் ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு போச்சு. அப்போது கங்குலின்னு கங்குலி காப்பாற்றினாரு, நம்ம இந்திய அணியை தூக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தோனி பிக்கப் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அது போல் தூக்கி விடுறதுக்கு இப்போ ஸ்ரீலங்கா அணி யாரும் இல்லை, எந்த ஒரு லெஜெண்ட் பிளேயரும் இல்லை. பார்க்கலாம், மேலும் அடுத்து வர போட்டி அடுத்து வர காலங்களில் நல்ல ஒரு டீம் உருவாகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொந்த டீமே இந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்கிற சங்ககாரா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.